சூப்பரா இருக்கும். கிளம்பி ஓடி வந்துட்டோம். இன்னும் முன்னாடியே வர வேண்டியது. ஆனால் கொஞ்சம் ஃப்ளைட் என்ன 4 மணி நேரம் பக்கம் டிலே ஆயிடுச்சு. ஆமாம் சார். அது லகாடி ஏர்போர்ட் தானே. பெட்ரோல் தீர்ந்து போச்சு, மறுபடியும் எடுத்துட்டு இந்த ஊரே பெட்ரோல் தீர்ந்து போச்சா? பெரிய பிரச்சனை இந்த ஊர்ல. ஏறும்போது தூங்கிட்டேன். ஒரு அளவு 2 மணி நேரம் ஏறிச்சேன். அங்கே இருக்கீங்க. ஆமா, அது இறங்கிட்டோம். பரவாயில்லையே, மொத்த ஃபிளைட் தூங்கிட்டோம்னு பார்த்தா அங்கேயே தான் இருக்கும். இது என்ன தெரியுமா, இன்னும் 2 மணி நேரம் கன்சல்ட் சொல்லுவாங்க பைலட் இறங்கிருப்பாங்க. டைம் இது அவன டென்ஷன் ஆயிட்டான். அவன் தான் இது அவங்களுக்கு 8 ஹவர்ஸ் தான். மனோஜ் ஹாப்பி? பெரிய ஃபேன். ஆமா, மருமகன் டெய்லி போய் பார்ப்பேன். எப்போ நியூ வீடியோ போடுவாங்க செக் பண்ணிட்டு இருப்பேன். 5 days once கண்டிப்பா வந்துடும். நாளைக்கு ஒரு வாட்டி போட்டுருவோம். அதான் செக் பண்ணிட்டே இருப்பேன் டெய்லி. ஆமா, ஒரு 6 மாசமாவே இருக்கிறோம். என்ன 6 மாசம்? கடந்த 6 மாசமாவே பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம். எனக்கு அப்பவே தெரியும் அமெரிக்கா வருவேன். நிறைய பேர் சொன்னாங்க, கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏது பார்த்தாரு லாஸ்டா தனுஷ்? நான் இப்போ அவங்க ரீசெண்டாக போட்டது. அவர் மருமகன் பார்த்துட்டாரு. பரிதாபங்கள் யூடியூப் சேனல் மூலமாக பிரபலமான சுதாகர் மற்றும் கோபி இவங்க 2 பேரும் நடிகரும் அரசியல் பிரமுகருமான நெப்போலியனோட மூத்த மகன் தனுஷை அமெரிக்காவுக்கு போய் நேரில் மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ எடுத்த வீடியோவை நெப்போலியன் தன்னோட சோசியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் நெப்போலியன் தனக்கு தமிழ்நாட்டு மருமகள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மூத்த மகன் தனுஷ்க்கு திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கரப்பட்டியை சேர்ந்த அக்ஷயா அப்படிங்கிற பொண்ணை ஜப்பானில் வச்சு ரொம்பவே கோலாகலமாக திருமணம் பண்ணி வச்சாரு. இவங்களோட திருமணத்தை பற்றி அந்த நேரத்தில் அதிக அளவு பேசப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் தனுஷ் பற்றி பொய்யான தகவல்கள் பரவுச்சு. குறிப்பாக தனுஷ் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வதந்திகளும் பரவுச்சு. இதனால கடுப்பான நெப்போலியன் இப்படி வதந்திகள் பரப்புறவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி காவல்துறையில் புகார் கொடுத்திருந்தாங்க. இப்படி தன்னோட மகனுக்காக பார்த்து பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற நெப்போலியன் இப்போ அவங்களோட இன்னொரு ஆசையை நிறைவேற்றி வச்சிருக்காங்க. அதாவது தனுஷ்க்கு பரிதாபங்கள் யூடியூப் சேனல் கோபி மற்றும் சுதாகர் ரொம்ப பிடிக்குமா. அதனால அமெரிக்காவுக்கு ஒரு விருது வழங்குற நிகழ்ச்சிக்கு போயிருந்த கோபி சுதாகரா நேரில் மீட் பண்ணி அவங்கள தனுஷை பார்க்கறதுக்காக தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்போ கோபி சுதாகர் இவங்க 2 பேருமே தனுஷை கிண்டல் பண்ணி பேசியிருக்கிறாங்க. அதாவது நாங்கள் ஏற்கனவே வரணும் அப்படின்னு நினைச்சோம். 6 மாசமா இதுக்கு பிளான் போட்டுட்டே இருந்தோம். அமெரிக்காவுக்கு எப்படியாச்சும் போகணும், அங்கே நெப்போலியன் குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்காக ஃப்ளைட்டில் ஏறி உட்கார்ந்தோம். ஆனால் ஃப்ளைட்டு பாதி தூரம் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால திரும்பவும் வந்த இடத்துக்கே போய் பெட்ரோல் போட்டுட்டு இப்போ தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன். அதை கேட்டு தனுஷும் சிரிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் தொடர்ந்து பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் பார்த்து வர்றதாகவும் உங்களோட தீவிர ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் கோபி சுதாகர்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி நெப்போலியன் தன்னோட சோசியல் மீடியா பக்கத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்பு நண்பர்களே, தமிழ் சொந்தங்களே வணக்கம். சென்ற வார அமெரிக்காவில் நடந்த ஃபிட்னா நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக வருகை தந்த இன்றைய இளம் தலைமுறைகள் அதிகம் விரும்பி பார்க்குற யூடியூப்பில் தொடர்ந்து வர்ற பரிதாபங்கள் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் கதாநாயகர்கள் கோபி மற்றும் சுதாகர் இவங்க 2 பேரையும் நானும் ஃபிட்னா நிகழ்ச்சிக்கு போனனால அவங்கள மீட் பண்ண முடிஞ்சிச்சு. எங்களோட மூத்த மகன் தனுஷ்க்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தேன். என்னோட அழைப்பை ஏற்று எங்கள் வீட்டுக்கு வருகை தந்து தனுஷ்க்கு மகிழ்ச்சியையும் எங்களுக்கு மனநிறைவு தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியன் அந்த போஸ்டில் ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்கிறாங்க.